உம்மை நான் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நான் ஆராதிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே, ஓ நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, ஓ தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, நீரொருவரே மாத்திரரே
செய்யுங்களா ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். இந்த நாளிலே செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை, எங்களுக்காக செய்யுங்க அப்பா. உம்மை தேடி வந்த பிள்ளைகளுக்காக செய்யுங்க அப்பா. போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, Lord, you are great, you are mighty, you are strong. He that is in me is greater than he that is in the world. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? He that is in me is greater than he that is in the world. எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். சத்தமா சொல்லுங்களேன். எனக்குள்ள இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? Water you turn into wine, you open the eyes of the blind, you can do great things for me, Lord. உங்களுக்கு அப்பா ஆண்டவரே, எனக்கு செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அப்பா எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க எனக்காக செய்ய முடியும்னு விசுவாசத்தோட இந்த பாடலை பாடலாம். Water you turn into wine, open the eyes of the blind. There's no one like you, none like you. Into the darkness you shine, out of the ashes we rise. There's no one like you, none like you. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Our God is greater, our God is stronger.
எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுமா, ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றது பார்த்தா அவர் ஏதோ பாவமா, அப்பா அவருக்கு என்னக்கா பாவம், அவர் வல்லமையே இல்லை அந்த மாதிரி சொல்றோம். வல்லமையா சொல்லணும்ல நம்ம ஆண்டவரை. 1 2 3. சர்வ வல்லமையுள்ள தேவன். என் தேவன் சொல்லலாம், என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடலை நம்ம பாடலாம். பழைய பாட்டு தான், ஆனா நம்ம புதுசா கத்துட்டு பாடலாம். ஓகே. சர்வ வல்லவர் நீரே, கணத்திற்கு பாத்திரர் நீரே, துதி கன மகிமை ஒருவருக்கே. கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல மேல உற்சாகமா. Worship with all your strength. Give your best to the Lord.
வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் சொல்லுங்க, என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன், ஆசையா சொல்றியா? புதையல் வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா. உண்மையா சந்தோஷத்தோட பாடுறீங்களா? இல்லாட்டி ஒரு கடமைக்குன்னு பாடுறீங்களா? பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், yes Lord, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சந்தோஷமா சொல்றீங்களா? எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் உண்மையா சொல்றியா? உணர்ந்து சொல்றியா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆசையா சொல்லுங்க, என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கரங்களை தட்டி, ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல் நினைவா இருக்கிறார். பாவம் எல்லாம் போக்கி விட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கி விட்டார், சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத இந்த பெரிய பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர்ட்ட ஒரு நிமிஷம் தேங்க்யூ லார்ட்னு சொல்றீங்களா? நன்றி ஏசப்பா. சில சமயம் நம்மளுடைய ப்ரிவிலேஜ் நம்ம எவ்வளோ ஆண்டவர் மகிமையா மேன்மையா வச்சிருக்காருன்னு நம்ம உணர்றது இல்லை. அதை மறக்கிறதுனால தான் பயம் வருது, ஒரு குற்ற உணர்வு வருது. You have that feeling of condemnation because you don't know who you are in Christ. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு பாடல் நம்ம பாடுவோம், ஓடு 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 இயேசுவுக்காக ஓடு. ஆக்ஷன் பண்றவங்க வரீங்களா? இது ஒரு
நல்ல ஒரு பாடல். யார் யாருக்கோ ஓடுறோம், வேலைக்கு ஓடுறாங்க, படிக்க ஓடுறாங்க, ஸோ பிஸி லைஃப். ஆனால் இந்த பிஸி லைஃப் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக ஓடு, உண்மையா ஓடு. பேருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக இல்லாம நீ எனக்காக ஓடுறதுக்கு யாராவது ஒருத்தர் உண்மையா இருப்பாங்களா? இந்த மாலை வேலை ஆண்டவர் தேடுறாரு. Tell Lord, I will run for you. உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே, உண்மையா ஓடுவேன் ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Are you ready to run for Christ? கேளுங்க. ஆண்டவருக்காக ஓட ரெடியான்னு கேளு. ரெடின்னு சொன்னா இயேசுவை மட்டும் பார்த்து ஓட ரெடியான்னு கேளு. எந்த பொண்ணும் பையனையும் பார்த்துட்டு ஓடாதுன்னு சொல்லு. சொல்லுங்க சொல்லுங்க, தேவை. இந்த போனை பார்த்துட்டே ஓடுறேன் இயேசுக்காக ஏமாத்தாத ஊரேன்னு சொல்லு. என்ன அது சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உண்மையாய் ஓட ஒரு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? யாருக்காக ஆக்ஷன் பண்றாங்க? பார்த்து ரசிக்கிறதுக்கு
நன்றி ஆண்டவரே. எப்படி ஓடணும்? 2 காரியங்களை உதறி தள்ளி விட்டு ஓடணும். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற யாரு பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும். ஒரு ஜெபமா இருதயத்துல கரங்களை வச்சு சொல்லுவோமா? எனக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரே, சத்தமா, ஆண்டவரே, பாரமான யாவற்றையும், என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நான் தள்ளிவிட்டு ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற உம்மை மாத்திரம் பார்த்து இயேசுவை நோக்கி என் ஓட்டத்தை நான் ஓட எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா ஒன்று சொல்ல போறோம். எனக்கு நியமித்திருக்கிற, உங்க பேரை இப்ப சொல்றீங்களா? என் பேர் சங்கீதா, நான் சங்கீதாக்கு நியமித்திருக்கேன்னு சொல்ல போறேன். உங்க பேரை பர்சனலைஸ் இட். இட்ஸ் வெரி பர்சனல், ரைட்? சங்கீதாக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை நான் பொறுமையோடு ஓட, முறுமுறுக்காமல் ஓட, கீழ்ப்படிந்து ஓட, உமக்கு பிள்ளையாய், உகந்த பிள்ளையாய் மாறி நான் ஓட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி அப்பா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்றீங்களா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சந்தோஷமா? இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே உம்முகம் பார்த்து நான் ஓட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் சுயத்தை சாகடித்த ஆண்டவரே, எல்லா சோதனைகளையும் மேற்கொண்ட ஆண்டவரே, உனக்கு பிரியமான மகளாய் நான் ஓட எனக்கு கிருபை தாங்க. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். ஒரு ஜெபமா சொல்றீங்களா? என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. உங்க பொன்முகம் நான் பார்க்கணுமே. உங்க பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் ஆசையா சொல்லுங்கப்பா. என் ஆசையெல்லாம் உங்க பொன்முகம் நான் பார்க்கணுமே. உங்க பொன்முகம் நான் பார்க்கணுமே. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் சொல்றீங்களா? நீங்க போதும் ஏசப்பா. என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஒரே ஒரு ஆசை ஆண்டவரே, நீங்க என்னை பார்த்து சொல்லணும், என் நேசகுமாரன், என் பிரியமான மகள், நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன். பிதா இயேசுவை பார்த்து தான் சொன்னாரு, my beloved son in whom I am well pleased. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? Can Jesus look at you and say, I am very much pleased with you? யோசித்து பாரு, ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொன்ன, what a joy. இதுக்கு ஈடா எதுவுமே இருக்காது. ஆண்டவரே என்னை பார்த்து நீங்க சொல்லுங்க ஏசப்பா, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றீங்களா? பிரியமான வாழ்க்கையை வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் கீழ்ப்படியில் உள்ள ஒரு மகளாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. சொல்றீங்களா? பாவி என் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அப்பா. புரியலையே. எத்தனோ வாட்டி என் கூட பேசுறீங்க அப்பா. வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே.
பயன்படுத்த முடியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு. ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கப்பா. சித்தம் என் மீது நான் நாசமா போயிடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க ஆண்டவரே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே, நீர் எங்களுடைய ஜீவன் அப்பா. நீர் எங்களுடைய வழி ஆண்டவரே. நீர் எங்களுடைய சத்தியமா இருக்கிறீர். எங்களால முடியாதப்பா, ஆனா உங்களால முடியும். இந்த பாவத்தை மேற்கொள்ள ஆண்டவரே. இந்த வாலிப வயதில் அப்பா இவங்க கஷ்டப்பட்டு ஆண்டவரே தவித்து அந்த பாவத்தை விட முடியலையே என்று சொல்ற பாவத்தை மேற்கொள்ளுக கூட பலத்தையும் கிருபையும் ஆண்டவரே ஆவியானவரே நீங்க கொடுக்க முடியும் ஆண்டவரே. உம்மாலே கூடும். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம். இந்த மதிலை தாண்டுவோம் ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் ஆண்டவரே? நாங்கள் சிறுக, நீங்க பெருகுங்க. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வார்த்தையிலும் எங்கள் நடத்தையிலும் எங்கள் பேச்சிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக குடும்பத்திலும் சபையிலும் அப்பா நாங்க எங்க ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை ஸ்தலத்துல இருக்க கிருபை தாங்க. உம் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். உட்கார்வோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிக்கவும், அவருக்காக ஓடும்படி நாம் தீர்மானம் எடுக்கும். கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் இந்த யூத் ரிவைவல் மீட்டுக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. இந்த நாளில் தான் நீங்கள் முதல் முறையாக இந்த யூத் ரிவைவல் மீட்டிங் வந்திருப்பீர்களானால் நீங்கள் கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் செபிக்கும்படி வாஞ்சிக்கிறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். நம்ம கைகளை உற்சாகமாக தட்டி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாமா? ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு இதே இடத்துல யூத் ரிவைவல் மீட்டிங் நடக்கிறது. நீங்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையாக கேட்கிறோம். செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதையா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த யூத் ரிவைவல் மீட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் முதல் தடவையாக வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா செய்துள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கைக்குரிய தேவைகளை நீர் ஆண்டவரை சந்தித்து இன்று அவளோடு நீங்கள் இடைப்படுவீராக. உம்முடைய உன்னத நாமத்தை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தருக்குள்ளாய் அவர்கள் பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதிட்டு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும்போது இந்த யூத் ரிவைவல் மீட்டிங்காக காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செலுத்தலாம். நம்முடைய யூத் பிள்ளைகள் வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம்.
பாடலை பாடுவோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஓ சூப்பர். உங்க அம்மா உருவாறதுக்கு முன்னையே ஆண்டவர் உங்களை அறிஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்காரு. ஏன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னையே ஆண்டவர் உங்களை அறிந்து தெரிந்து ஒரு பெரிய கிரேட் பர்பஸ் பிளானோட ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. அந்த பிளான் பர்பஸ் மட்டும் நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஃபர்ஸ்டே வந்துருச்சுன்னா நம்ம இப்படி வாழ்வோமா? பக்கத்துல கேளுங்க, நீங்க இப்படி வாழ்வீங்களா? அல்லேலூயா. இன்னும் சூப்பரா நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லுங்க. சூப்பர். இந்த பாட்டை பாடலாம்.
போதும்